சொல்லு. வீட்டில் ஏன் மச்சான்? இங்கே அடிக்கடி கரண்ட்டு வேற கட் ஆகுதுடா, சரி வராது. நீ வேணா வேற எங்கேயாவது பாரு. சரி, யாராவது வரீங்க? ஹலோ ஹலோ. என்னாச்சு? பசங்க வர பிடிக்கிறானா? அவனு வரானா? ஆமாம். அப்போ நான் கிளம்புறேன். நீ ஜாக்கிரதையாரு, ஏதாவது பிரச்சனை எனக்கு ஆகும். ஓகே மச்சான், பாய் பாய். சரி, ஏன் வரணும்னு? அதான் அடிக்கடி கரண்ட்டு வேற கட் ஆகிட்டு இருந்துச்சு, அதான். சரி, இத்தனை பேர் வந்திருக்கீங்களே, தேவா எங்க? ஆமா, தேவங்க ஏன் பாருங்க. இதுதான் உன் பிரச்சனையா? இங்க வாங்கப்பா எல்லாரும். புது டிஷர்ட் பிராண்டட் விலை 2000 ரூபா. போதுமா? வாமச்சான் போலாம். இங்கே பாரு இத. என்ன மச்சான் போட்டா பார்த்துட்டு இருக்கியா? வாயமுறா வெங்காயம் வாயா. அன்னைக்கு இதே மாதிரி தானே போட்டோ பார்த்து சிரிச்சுட்டு இருந்தியா? இவன் ஒருத்தன். எப்பா மதன் பாபா கொஞ்சம் சிரிக்காம இரு. தேவையா உனக்கெல்லாம் இது? இந்த கொஸ்டின் முக்கியமான கொஸ்டின். போடா லூசு பையலே, இது சிலபஸ்லயே இல்லடா. காட்டுறா மச்சான். அசிக்கமா இல்லையா? இல்லடா காட்டுறா. இதெல்லாம் ஒரு பொழப்பா? எங்களுக்கு ஆள் இருக்குடா. ஹலோ பேபி, எப்படிடா இருக்க? சௌக்கியமா? ஓகேடா ஓகேடா. மாமா அப்புறம் கூப்பிடுறேன். பாய். ஏன்னா புக்கா தலையிலாவது படிச்சுட்டு இருக்க? இப்ப பாரு. நீ கண்ணாடிய கலட்டுறா கருவா பயிரு. ஓகே. நீ போகும் இடமெல்லாம் நானும் வருவேன் டியோட். செருப்பு பிஞ்சிரும். பிஞ்சா தச்சுக்கலாம் டியோட். ஏன் வந்திருந்து ஒரு மாதிரியாவே இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஆமா, இந்த வீட்டில் எப்படி நீ மட்டும் தனியா இருக்க? பயமா இருக்காதா அவனுக்கு? அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவே ரொம்ப அமைதியா இருக்கு. என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியல. நீ எப்படி 2 வருஷமா இருந்த? டேய் சும்மா இருங்கண்ணா, நீங்கள் வேற. ஏற்கனவே இந்த ஏரியாவில் என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒரே மர்மமாக இருக்கு. இந்த மாசத்துல மட்டும் தொடர்ந்து 10 பேருக்கு மேலே செத்துருக்காங்க, தெரியுமா உனக்கு? 10 பேரா? ஆமாம். டேய் யாரோ கத்துறாங்கடா. அது என் ஃப்ரெண்டு சசியோட அம்மா. இப்படி தான் கொஞ்ச நாளைக்கு பைத்தியம் முடிச்ச மாதிரி ஆயிட்டாங்க. அதனால நைட் ஆனால் ஒரே கத்துன்னு கத்திட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சு? அதுவா, சசி செத்ததுலேருந்து. செத்துட்டானா? எப்படி? எப்படா செத்தான்? போன வாரம் சனிக்கிழமை சசி வீட்டிலலாம் ஊருக்கு போயிருந்தாங்க. சாமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்தான். திரும்பி வந்து பார்க்குறப்ப கதை உளுத்தா பாட்டு
இருந்துச்சு. எவ்வளோ தட்டியும் திறக்கவே இல்லை. அவனுக்கு ஃபோன் பண்ணால் ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வருது. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து கதவை உடச்சி உள்ளே போய் திறந்துட்டாங்க. திறந்து பார்த்தா சசி செத்துட்டான்டா. அதனால யாருக்குமே தெரியலை. ஆனால் அவன் செத்த இடத்துல ஒரு சொட்டு ரத்தம் கூட இல்லை. ஆனால் அவன் செத்ததுக்கான ஆதாரம் என்னன்னா சுற்றி வெறும் கல்லுக்கல்லாக இருந்துச்சு. ஆனால் அந்த கல்லுக்கும் அவன் செத்ததுக்கும் எந்த ஒரு தொடர்புமே கிடைக்கல. டேய் வாங்கடா தூங்கலாம். நீ தானடா படிப்பான்னு கூப்பிட்டு வந்த, அதுக்குள்ள தூங்குன்ற. ஏன்டா அவன் சும்மாவே 6 மணிக்கு மேல கண்ணே என்னடா சரி, குட் நைட். என்னடா அது? கருணா, கருணா, என்னடா மச்சான், நானே ஒன்று கூப்பிடலான்னு இருந்தேன், அடக்க முடியல. வா போயிட்டு வந்துடுவோம். என்னடா என்னடா பவர் கட் ஆயிடுச்சு? நான் தான் சொன்னேன்ல. சரி இரு, கேண்டில் கொடுத்துறேன். என்னடா ஆதி எங்கடா? கரண்ட் போச்சு. ஆதி, 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 ஆதி. மச்சான், மச்சான், அவனுக்கு ஃபோன் பண்றான். சுவிட்ச் ஆஃப்னு வருதுடா. சுவிட்ச் ஆஃபா? மச்சான் இன்னொரு டைம் ஃபோன் பண்றான். ஆதி எங்கடா இருக்க? சுவிட்ச் ஆஃப்னு தான்டா வருது. சுவிட்ச் ஆஃபா? எங்க போயிருப்பான்? ஆதி, டேய் எந்திரா. ஆதி, டேய் ஆதி இருக்கானடா. என்னடா? ஆதி. இன்னொரு கேண்டில் இருக்காடா. மச்சான் கபோர்டில் இருக்கு, எடுத்துட்டு வா. என்னடா ஆச்சு? என்னடா ஆச்சு? மேல மேல ஆதி யாரோ கொடுறாங்கடா. என்னடா சொல்ற? உண்மையாடா? சரி வாடா போவோம். மச்சான், நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வரேன்ட்டேன். 2 வாரத்துக்கு முன்னாடி கல்யாணின்ற ஒரு பொண்ணு என்னோட கிளாஸ்மேட்டு தான் தூக்கு மாட்டி செத்துட்டா. அதுக்கு காரணம் நம்ம செத்து போன சசியும் ஆதியும் தான். அந்த பொண்ணு ஆதி ஒன் சைடாக லவ் பண்ணான். அந்த பொண்ணு ஒத்துக்கலை. அதனால சசியும் ஆதியும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கிட்ட இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இன்வால்வ் ஆகி ரொம்பவே டார்ச்சர் பண்ணாங்க. அந்த பொண்ணு ரொம்பவே மைண்ட் அப்செட் ஆகி அதனாலே தூக்கு மாட்டி செத்துட்டான். அது மட்டும் இல்லாமல் சசி செத்தப்ப அவனோட ஃபோன் சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு. ஆனால் நான் நீ போய் அவனோட ஃபோனை செக் பண்ணி பார்த்தப்ப அவன் ஃபோன் சுவிட்ச் ஆஃபே ஆகலை. அவனோட டைலி கார்டில் பார்க்குறப்ப லாஸ்ட்டாக கல்யாணிட்டு தான் பேசியிருந்தான். அது மட்டும் இல்லை, கல்யாணி செத்தது 2 வாரத்துக்கு முன்னாடி சனிக்கிழமை, சசி செத்தது போன வாரம் சனிக்கிழமை. கீழே கல்லு, இன்னைக்கு சனிக்கிழமை கீழே கல்லு. அதுக்கு அவனை அப்படியே விட்டுறதா? வா போய் பார்ப்போம். சரி நீ முத போ. போடா. நீ முதல்ல போடா.
பயந்துட்டேன்டா. என்னடா பேமெண்ட் நின்றுட்டு இருக்கீங்க? இவ்வளவு நேரம் கூப்பிட்டு இருந்தா என்னடா பண்ண? மச்சான் உஷாரா அடிச்சுடா. என்னது உஷாவா? ஆமா மச்சான். கரெக்டா வந்துச்சு. அப்ப கை ஊதிட்டு இருந்தியே. டேய் அது வெளிநாட்டு கையில பட்டுச்சுடா, அதனாலதான் நான் அப்படி பண்ணேன். சரி உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க? போடா, இவ்வளவு நேரம் நாங்க என்னென்னமோ நினைச்சு பதறிட்டோம்டா. சரி அதான் நானும் வந்துட்டு கரெக்டா வந்துருச்சுல, வாங்க போவோம், கமான். என்னடா உங்க இமேஜினேஷன் இவ்வளவு காமெடியா இருக்கு? என்னது இமேஜினேஷனா? அப்புறம் அது என்ன கல்லு? கல்லா? எனக்கு ஒண்ணும் தெரியலையே. இந்த அதே தெரியுதே சின்ன சின்னதா. ஏய் கல்லு தெரியுதா? எப்படி இருந்துச்சு எனக்கு தெரியலையே. ஒருவேளை மாடு உஷா கலத்துக்கு போட்டுப்பாளோ? டேய் நான் தான் போன் வச்சிருக்கேன்லடா, இந்த அவ தான் எனக்கு போன் பண்ணி கூப்பிட்டுப்பாளே. ஆனா உன்னோட ஃபோன் பண்ண சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்கா? இல்ல மாப்பிள்ள, இந்த ஆன் பண்ணி தான் இருக்கு. இந்த கல்யாணம். டேய் என்னடா கேன்ல கொடுத்துங்கடா. இரு.